Adobe Express Premium வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் ப்ரோ. ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் யூஸ் பண்ணி இதில என்னெல்லாம் பெனிஃபிட் இருக்குன்னு ஓவரால் ஒரு கிளான்ஸா சொல்ல முடியுமா? நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமா சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, Adobe Express வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூவஸ்ட்டான வெர்ஷன் வந்திருக்கு. ஸோ இங்க இந்த பிரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்றப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு போஸ்ட்ட கிரியேட் பண்றீங்க. மல்டிபிள் சோசியல் மீடியாஸுக்கு கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இது ஒரு வொர்த்தியானது. 2வது டெம்ப்ளேட் வாரியா நீங்க வந்து போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். எந்தெந்த டெம்ப்ளேட் தேவையோ அந்தந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். லிட்ரலி பார்க்கும்போது 3,00,000க்கும் மேலான டெம்ப்ளேட் உள்ள வந்து அவைலபிளா இருக்கு. அவ்வளோ டெம்ப்ளேட்ட நீங்க வந்து மல்டிபிளா வெர்சடைலா யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் தனித்தனியான கிரைட்டீரியா வச்சிருக்காங்க, சைஸ் வச்சிருக்காங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா, அது எப்படி ட்ரெண்டிங் ஆகுதா, ஆகலையா அப்படிங்கிறதையும் ஓவரால் நீங்க பார்க்க முடியும். நியூவஸ்ட் ஆனது, ட்ரெண்டிங் ஆனதெல்லாம் ஃப்ரண்ட்லயே வருது. இருந்தாலும் நேம் வாரியா நீங்க சர்ச் பண்ணிக்க முடியும். ஆல்சோ நீங்க என்ன கிளான்ஸ்ல இருக்கீங்களோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். ஆட் டூ ஃபேவரைட்டும் போட்டு வச்சுக்கலாம். இது சோசியல் மீடியா அண்ட் டெம்ப்ளேட் மத்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. போஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ப்ரமோஷன் கொடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இது தாராளமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களையும் அழகா கிரியேட் பண்ண முடியும். இந்த வகையான Adobe Express Premiumல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏஐக்கான கிரியேஷன்ல இதையும் சூஸ் பண்ண முடியும். நார்மலா கேலரியிலிருந்து சூஸ் பண்ற ஒரு ஆப்ஷன் இருந்தாலும், இங்க ஏஐக்கான போஸ்டர்ஸையும் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கான டெம்ப்ளேட்டுமே இங்க அவைலபிளா இருக்குன்னு சொல்ல முடியும். லிட்டரலி சில இடத்த ஸ்கேன் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் அப்படியே இங்க வந்து வெர்சடைலா அப்ளை பண்ண முடியுது. கூடவே பார்த்தீங்கன்னா, அனிமேஷனு அதே மாரி வீடியோலேருந்து ஜிஃபா வந்து கிரியேட் பண்ற ஆப்ஷன் ஆகட்டும். தென் பார்த்தீங்கன்னா, இமேஜ ரீசைஸ் பண்றது, அத ஓரளவுக்கு குவாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணி அந்த எந்த வகையான டேமேஜும் ஆகாம பார்த்துக்கிறது இருக்கும் இல்லையா? அதுபோல அண்ட் ரீசைசிங் ஆப்ஷன்ஸு, மல்டிபிள் சோசியல் மீடியாஸ வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு, இங்கேருந்தே போஸ்டிங் வந்து நீங்க வந்து சர்க்குலேஷனா பண்ணிக்க முடியும். இங்க எக்கச்சக்கமான ஆப்ஷன் உண்டு. ஏஐ இமேஜ வந்து ஜெனரேட் பண்ற ஆப்ஷன் யூசுவலா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி ஏஐ இரேசருக்கான ஆப்ஷன். நீங்க ஸ்பெசிஃபிக்கா எத வந்து எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ, அத டெக்ஸ்ட்டா குடுத்து அழகா எடிட் பண்ண முடியும். அங்கேயுமே ஏஐக்கான கிரியேஷன்ல உங்களுக்கு தேவையான இமேஜ்லேருந்து ஒரு ஜிஃப் இமேஜா வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓவரால் எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆப்ஷனா இருக்கும். இதுல என்ன அட்வான்டேஜ்னா, இது சிங்கிள் வெர்ஷனா ஒரு மொபைல் வெர்ஷனுக்கு மட்டும் அவங்க குடுக்கல. வெப்சைட் வெர்ஷனும் குடுத்துருக்காங்க. டெஸ்க்டாப்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, மொபைல் வெர்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நீங்க ஒரு சோசியல் மீடியா அட்மினா இருக்கீங்க. நீங்க ஒரு போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது ஆப்ஷன் உங்களுக்கு வேணும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கான டிசைனிங் ஃபீல்ட்ல வந்து அதிகமா நாலேட்ஜ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஷாப்பே ரன் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி போஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது, பேனர்ஸ் வந்து கிரியேட் பண்றது, இது போல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சாஃப்ட்வேர் வேணும். அதுவும் பிரீமியம் சாஃப்ட்வேர் வேணும். ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த Adobe Express Premium தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஏர்டெல் சிம் இருந்தாலே போதுமானது. ஈஸியா கிளைம் பண்றதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதாகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா வெப் பேஜ் வந்து கிரியேட் பண்ற ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், வெப் பேஜ் வந்து எந்தெந்த மாதிரியான லுக்ல இருக்கலாம் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டும் இங்கேயே இருக்குன்னு சொல்லலாம். அது மோஸ்ட்லி வந்து காப்பி பேஸ்ட் மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ நீங்க தேவைப்பட்டா கேளுங்க. நான் அதையுமே மென்ஷன் பண்ணி சொல்றேன். கியூஆர் கோட் ஜெனரேட் பண்றது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, முன்ன சொன்னேன் இல்லையா? ரீசைசிங் பிளஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து கட் பண்றது அண்ட் கட் அவுட் ஆப்ஷன்ல நம்ம இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்றது, இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். போத் மொபைல் வெர்ஷனுக்கும் அவைலபிளா இருக்கு. டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கும் அவைலபிளா இருக்கு. ஸோ ஓவரால் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு ரிப்போர்ட்டரா இருக்கீங்க, ஒரு ஜர்னலிஸ்ட்டா இருக்கீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் மாரி ஓல்டு ஆன ஆர்டிகல் மாரி ஒரு கிரியேட் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயம் சின்னதா ஒரு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கான டெம்ப்ளேட்டுமே அவைலபிளா இருக்கு. டீட்டெயில்ஸ ஃபில் பண்ணிட்டு, நீங்க ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா, அந்த ஓல்டஸ்ட்டான லுக்ல வந்து மாத்த முடியும். ஐ மீன் ஜர்னலிஸ்ட்டா இருக்கவங்க சில இடங்கள்ல சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கிராப் ஆயிரும் இல்லையா? எல்லாத்தையுமே உங்களால ரீகிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன், இமேஜ் இருந்தா போதுமானது. இமேஜும் சிதைஞ்சிருந்தாலும் இதுல வந்து ரீகிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஓல்டஸ்ட்டான டாக்குமெண்ட்டே நீங்க வந்து ரீகிரியேட் பண்ண முடியும். அதோட ஒரிஜினாலிட்டி எந்த இடத்துலயுமே பாதிக்காம. இந்த Adobe Express Premium வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கானதா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல எக்கச்சக்கமான விஷயம் இருக்கனால உங்களோட ஃபார்மட் என்னவோ அத சூஸ் பண்ணி யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இது மூலியமா நீங்க இப்போ ஒரு Instagram செலிபிரிட்டியா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. எனக்கு இன்ஸ்டால மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் இருக்கு. அதோட தம்ப்நெயில் தான் கிரியேட் பண்ணுவேன். அதோட வீடியோஸ் தான் கிரியேட் பண்ணுவேன். போஸ்டர்ஸ் தான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, அத மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. எந்தெந்த சோசியல் மீடியா எப்படி எப்படி கவர் ஆகும். பிளஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க கன்வெர்ட்டும் பண்ணிக்க முடியும். பிடிஎஃப் இமேஜா மாத்தியது, ஜேபிஜி ஃபைல திரும்பவும் பிடிஎஃபா மாத்துறது, இது போல விஷயங்கள் எல்லாமே இங்க பண்ண முடியும். ஓவரால் இதில இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல டவுட் இருந்தா கேளுங்க. அத மட்டும் செப்பரேட்டா எடுத்து வீடியோ மேக் பண்றேன். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனி தான் நடக்கட்டும்.